என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். கோயிலில் பண்ணியிருக்கேன். ஆமாம் அப்புறமா நான் அட்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன்.